ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகே நடைபெறவுள்ள விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க திரளான தொண்டர்கள் காலை முதலே வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைப்பில் உள்ளார். ஜான் மைக்கேல், அங்கு எவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள், மேலும் அங்கு போலீசார் எந்த அளவுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அங்கு வருகை தரும் மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறது, விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகே பாத்தீங்க அப்படின்னா 60 ஏக்கர் நிலப்பரப்பில் தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் விஜய் தலைமையிலான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தமிழகத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதன் காரணமாக பல்வேறு கட்சியினர் உற்று நோக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து, அதாவது இங்கு இந்த திடல் ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கு முன்பிலிருந்து காவல்துறையினர் பல்வேறு கட்ட நிபந்தனைகளை விதித்தனர். அதில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தற்பொழுது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தயாராகி இருக்கிறது. குறிப்பாக 72 பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 400 பேர் வீதம் நிற்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அங்கேயே உள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா 14 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தொண்டர்கள் உள்ளே சென்று வெளியேறுவதும் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் 11 மணியிலிருந்து 2 மணி வரை காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா காலை 6 மணி முதலே இங்கு ஏராளமான தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் வந்த வண்ணமாக இருக்கின்றனர். குறிப்பாக விஜயமங்கலம் சுற்றுப்பகுதிகள் மட்டுமல்லாமல் பெருந்துறை, ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக 10,000 தொண்டர்கள் மற்றும் 25,000 பொதுமக்களுக்கு மட்டுமே இங்கு காவல்துறையினர் அனுமதி அளித்திருக்கக்கூடிய சூழலில் முன்பே வந்து இந்த இடத்தில் நாம் இருந்துவிட்டால் விஜய் பார்த்துவிட முடியும் என்ற காரணத்தினால் ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது வந்த வண்ணமாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். 1500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக 5 ட்ரோன் கேமராக்களை இயக்கி கூட்டத்தினுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் 60 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இந்த பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருகை புரிந்த ரசிகர் ஒருவர் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இங்கு மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல். மற்ற கட்சிகளுக்கும் நம்ம கட்சிகளுக்கும் தான் இதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஆர்கானிக்கா வந்ததுதான். யாரும் வர சொல்லியோ இல்லை பணம் கொடுத்தோ கிடையாது. ஜெனிசி கிட்ஸ் அப்படிம்பாங்க, அப்படிலாம் கிடையாது. சின்னவங்க பெரியவங்க பொண்ணுங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் மொடகுச்சி தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் தலைவர் விஜயை பார்க்கறதுக்கோசரம் நாங்கள் காலையில் 6 மணிக்கே வந்துட்டோம். எங்கள் தலைவருக்கோசரம், எங்கள் தலைவர் வந்தாலும் எங்கள் நாடு நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கோம். எங்கள் தலைவருக்கோசரம் வந்திருக்கோம். நம்பிக்கை தான், அவர் வந்தா மாறும், எல்லாமே மாறும், எங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும், அவ்வளவுதான். மற்ற கட்சி பணம் கொடுத்து போவாங்க, நம்ம கட்சி எல்லாருமே தளபதிக்கோசரம் வந்திருக்கிறோம். மற்ற கட்சிக்கு நம்ம கட்சிக்கு இதுதான் வித்தியாசம். எல்லாம் அவரோட ஃபேனுங்கிறனால எல்லாம் நேத்துல இருந்தே வந்துட்டு வேற மாதிரி ஒரு சம்பவம். அரசியல் தலைவரா பாக்குறோம். எங்க அரசியல் தலைவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. 2026 எங்க இதுதான் டிவிக்கே தான் வரும்.